இன்னைக்கு வந்துட்டு லோகேஷ்க்கு பர்த்டே. ஸோ வந்துட்டு என்னவோ செய்ய போய் என்னவோ செஞ்சுருக்கேன். திஸ் ஒன் இதை வந்துட்டு வச்சு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், கேவலமாக இருக்குது ரொம்ப. டேஸ்ட் பண்ணிடலாம், பார்க்கலாம். நான் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன், பார்க்கலாம். மை ஃபர்ஸ்ட் என்னென்ன வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஒழிச்சு வச்சிட்டேன், பார்க்கலாம். குடி. இன்னைக்கு வந்துட்டு லோகேஷ்க்கு பர்த்டே. ஸோ வந்துட்டு நம்ம இந்த விலாக் வந்துட்டு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி போக போகுது அப்படின்ட்டு வந்துட்டு வீடியோவாக போடுறோம், பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே. ஸோ வந்துட்டு லோகேஷ்க்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் இல்லை, ஏதோ ஒன்று நான் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னுட்டு தரப்போகிறேன். சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே உள்ள அமுக்கணும் ஃபுல்லா. உள்ள ஏய், கேக் வெட்டினா எனக்கு ஊட்டணும்டா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாக்லேட்டி. சாக்லேட்டியா? சாக்லேட்டி. ஓகே, இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. பட் அதோட பேசுறத சொல்லிருக்கேன். உன்னோட எஃபர்ட், உன்னோட லவ் சூப்பரா இருந்துச்சு. என்ன தெரியுமா இது? ஃபர்ஸ்ட் அது இது ₹1 சாக்லேட்டு இதெல்லாம் அது இது டைரி மில்க்கு. இன்னொன்று பிளாக் கலரில் இருக்குது, ஓரியோ பிஸ்கெட்டா? ஓரியோ பிஸ்கெட் தானே? இல்லை, ஆக்சுவலி வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, இந்த கப் சைஸில் வந்துட்டு ஒரு கேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சி ஓரியோ பிஸ்கெட்டு, டைரி மில்க்கு, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் நான் மேலே போடுறதுக்கு, டாப்பிங்ஸ் மாதிரி போடுறதுக்கு நான் வாங்கினேன். என்ன ஆச்சுன்னா, ஓரியோ பிஸ்கெட் எங்கள் வீடு திடீர்னு பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணனா, ஃப்ரிட்ஜில் தூக்கி ஓரியோ பிஸ்கெட்டை வச்சுட்டேன், உடைக்கவே முடியல. சரி, மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம், மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். சரி, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கிறேன், அது கோயா சத்தம் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் சின்ன பாத்திரத்தில் வச்சா அது வந்துட்டு வேகுது, ஆனால் வந்துட்டு தண்ணி வெளியே வருது. பெரிய பாத்திரத்தை வச்சா கோயா சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, கடுப்பு ஏறிடுச்சு. நல்லதா இருக்கு. இரு
அதுக்கப்புறம் என்னன்னா யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்டேட் என்ன பண்ணிட்டேன். சரி இது வந்துட்டு பாயில் பண்ணணும், வேக வைக்கிறாம தண்ணி ஊற்றி பண்ணணும். சரி அப்படிலாம் பண்ண முடியாதுன்னுட்டு ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடுப்புலேயே வச்சு தீஞ்சிருச்சு. டைரி மில்க டபுள் பாயிலிங் பண்ணோம். சுடு தண்ணியில வந்துட்டு திரும்ப மேல ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலதான் டைரி மில்க போட்டு பண்ணோம். சரி அது பண்ணலான்ட்டு பார்த்தா அது தண்ணி ஊத்துட்டதோட கட்டு கட்டியா வந்துருச்சு டைரி மில்க் எல்லாம். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வாசனை ஒரு பக்கம் இழுக்குது. சரி செம்மையா அதை செய்ய போறா. ஏய் செம்மையா இல்லையாடா. சரி என்ன பண்ண, ஓரியோ கொஞ்சம் வேகலை, அப்படியே தூக்கி இந்த கப்புல ஊத்திட்டு டைரி மில்க் என்ன பண்ண வடை மாதிரி கையில தட்டி அப்படியே கப்பு மேல வச்சு சாக்லேட்ஸ் எல்லாம் கட் பண்ணி மேல போட்டேன். நல்லாதான் இருக்கு. சாக்லேட் கரையுது அப்படியே வாயில அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடும் போது ஒட்டுது. ஆனா அதுக்கப்புறம் கரையும் போது நல்லா இருக்கு. ஒரு செஃப் சாப்பிடும் போது ஒட்டுது ஒட்டாததுலாம் சொல்லுவாரு. பட் ஆனா இதை விட உன் எஃபர்ட் உன் லவ் தான் சான்ஸே. கஷ்டப்பட்டு சரி ஒரு கேக் செய்யலாம். நான் வந்துட்டு எதுக்காக இந்த கேக் செய்யணும் முடிவெடுத்தேன்னா, உண்மையாவே ஓட்டேரியோட மெமரிஸ் கொடுக்கலாம். சரி ஃபஸ்ட்டு அவன் பர்த்டேக்கு நான் கேக் வந்துட்டு வீட்டில் செஞ்சேன். அதனாலதான் கேக் வாங்குறதுலாம் பிரச்சனையே இல்லை. சரி 12 o'clock அதுவும் குட்டியா வந்துட்டு நான் மட்டும் அவனுக்கு வெட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு பண்ணேன். அது என்னவோ கப்புல வந்துச்சு தம்ம தொண்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த 5 வருஷம் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை அந்த ஐடியா கொண்டு போய் சொன்னேன். நீ திரும்ப அதை எக்ஸிக்யூட் பண்ற. அன்னைக்குதான் சுமன் பர்த்டே கேக் வாங்க முடிக்கலாச்சு. நீ திரும்ப கேக் நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. அது கேக், இது வந்து சாக்லேட். இது கேக் மாதிரி இல்லை. இன்னொரு நாள் கண்டிப்பா நல்லா செஞ்சு தரேன்னு. டார்க் ஃபேண்டாஸ்டிக் மாதிரி. சரி இன்னொரு நாள் கண்டிப்பா நல்லா செஞ்சு தரேன். நீ செய்ய அது நல்லா இருக்கா நான் சொல்றேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, வெறுப்பாயிடுச்சு. நல்லா இருக்கும். எஃபர்ட் அதுவே போதும். நான் சொல்றேன் பாருங்க. லோகேஷ்க்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ வந்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல வந்துட்டு அவனுக்கு விஷ் பண்றவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டேன்னுட்டு. இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு நல்லா முன்னேறணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், செட்டில் ஆகணும். லைஃப்ல எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டு வீடியோஸ் போடணும், செலிப்ரிட்டி ஆகணும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் நல்லா. ஸோ எல்லாருங்களோட சப்போர்ட்டும் லோகேஷ்க்கு இருக்கும்னுட்டு நான் நம்புறேன். ஸோ எல்லாரும் அவனை லவ் பண்ணுங்க. எல்லாரும் என்னை லவ் பண்ணுங்க. எல்லாரும் என்னை கல்யாணம் பண்ணுங்க. எல்லாரும் என்ன ஹஸ்பண்டா ஏற்றுக்கோங்க. வணக்கம், பாய். இல்ல எல்லாரும் அவனுக்கு விஷ் பண்ணுங்க, ஓகேவா? அவனை விஷ் பண்ணி அவனை எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் கிடையாது. குழந்தை இந்த வருஷத்துக்கு அப்புறமாச்சு நல்லா வளர்ந்து நல்லபடியா இருக்கட்டும். இந்த நோய் எல்லாம் வராம இந்த கடவுள் ஆசீர்வதிச்சு நல்லா ஆரோக்கியமா உடலை கொடுக்கணும் உனக்கு கடவுள். ஏன் ஆவினா கொடுக்க மாட்டாரு, ஆரோக்கியமா தான் கொடுப்பாரு. ரொம்ப பேசாத சரியா? சரி இந்த 12 மணிக்கு என் கூட இந்த பர்த்டேவை ஸ்டார்ட் பண்றோம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்றோன்ட்டு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இப்போ தூங்குற டைம். இப்ப தூங்க முடியல, நிறைய வேலை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வேலை பார்த்துட்டே தான் பண்ணிட்டு இருக்கோம். அவன் குழந்தைக்கு பர்த்டே அதுவுமா ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட் ஒர்க்கே நிறைய போயிட்டு இருக்கு. அதனால லோகேஷால பர்த்டே என்ஜாய் பண்ண முடியுமா இல்லை ஒர்க் பண்ண முடியுமா எப்படின்னு தெரியல. பாருங்க தொடரும். சரி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. ஸ்டேட்டஸ் பார்த்துன்னு இருக்காராம் இவர். அப்படின்ட்டு வந்துட்டு வீடியோவா போடும் பாருங்க. எனக்கு பர்த்டேவா சூர்யாவுக்கு பர்த்டேவா? சூர்யா தான் வராது இதில். ரொம்ப பக்கம்தான்.
பாட்டு. சூர்யாவோட பர்த்டே. நாங்க வருவோம். ஜெயந்த் பத்திங்களா? யாருக்காட்டி படிக்கிறேன் நான் போட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மா, எவ்ரிதிங் காட் பிளஸ், கீப் ராக், ஐ விஷ் யூ ஆல் success in your life mama, don't worry about anything, I promise I'm always there for you dada. ஃபர்ஸ்ட் மாதிரி ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரயில் விடலாம் பிடிக்கல, ஏதோ எனக்கு பிடிச்சதை போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, வி ஹவ் ஸோ மெனி ஒர்க்ஸ், நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும். எங்கே ஒரு ஸ்டோரியோட நிறுத்திட்டேன், மற்றவங்களுக்குலாம் ரயில் விட்றேன்னு விடலன்னு கேட்க போகிறேன்ட்டு. மனே பிஸியாகிறோம், வேலையில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதோ. சரி, நம்ம பிஸியா இல்லைண்ணா. இங்க பாருங்க, சொல்லக்கூடாதுல அதெல்லாம். பிஸ்னஸ் சீக்ரெட். ஆமா, பகிர்ந்து ரகசியம். பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போ கூட வேலை செஞ்சுருந்தாங்க இருக்கோம். நைட்டு டைம் என்ன ஆகுது தெரியுமா? 1 மணி மேல ஆகுது. டைம் கட்டு 1:07. சரிதா? இப்போ கூட வேலை செஞ்சிருந்தா இருக்கும். இப்போ போய் தூங்குவோம். காலைல 5:30க்கு எந்திரிக்கணும். ஸோ குழந்தை பிறந்த நாள், அதுமா நாளைக்கு வேலை செய்ய போறான். பாவம் குழந்தை. சரி, போய் தூங்கலாம். எல்லாரும் போய் தூங்குங்க. ஹாய். வந்துட்டு 5:30 4:30க்கு என்னமோ எந்திரிச்சோம். 5:30 ஈவெண்ட் கிளம்பிடும். ஸோ ஈவெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுறோன்றது கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய். இப்போதான் வந்துட்டு ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக வந்திருக்கோம். விஜய் கூட வந்தாரு. பதிவு பண்றேன், விஜய் வந்திருக்காருன்றத. இப்போ என்னன்னா லோகேஷ்க்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். பர்த்டே அன்னைக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க. ஏன்னா பயபுல வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருந்தாரு, வேலை விஷயமா பிஸியா இருந்தாரு. அவரை கையிலேயே பிடிக்க முடியல. சோ ட்ரெஸ் எடுக்க கூட டைம் இல்லாம பறந்துட்டு இருக்காரு. ஆமா, காலையில 11 மணிக்கு வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்க. இப்பதான் ஈவெண்ட் முடிஞ்சது, ஸ்ட்ரெயிட்டா ட்ரெஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். கடை ஓப்பன் கூட பண்ண, ஃபோன் பண்ணி கடையை திறக்க சொல்லி உள்ள போறோம் இப்போ நாங்க. ஸோ ட்ரெஸ் எடுத்துட்டு என்ன பண்றோன்றத வீடியோ கண்டினியூ பண்ற பாருங்க. பாய். இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். லோகேஷ் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் ஸ்பேஸ்க்கு வந்துட்டேன். கிளைண்ட் ஃபோட்டோ ஷூட், கப்பிள் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சோடனே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போவோம். இதுக்கப்புறம் தான் லோகேஷ்க்கு பர்த்டே கொண்டாடுவோம். பாவம் குழந்தை ரொம்ப காலையிலேருந்து சரியான வேலை பார்த்துட்டு இருக்கான். உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் பலன் கிடைக்கும்டா, சரியா? ஃபீல் பண்ணாத. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, அது மட்டும் போதும். பை. ஹாய். எங்களுக்கு வந்துட்டு 6 மணிக்கு தான் பர்த்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ குழந்தை இப்போ தான் ரெடி ஆயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் நாங்கள் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இல்லடா? இங்கே வரல கேஸ், செலிப்ரேட் பண்ண போகிறோம். அவுட்ஃபிட் லோகேஷ் நல்லாவா இருக்கும். அவுட்ஃபிட்ல நான் போட்டோஸ்லாம் போடுறப்ப நிறைய அவுட்ஃபிட் எடுத்தான். செம்மையா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கான். சூப்பரா இருக்கு. நாங்கள் 6 மணி 6 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன நான் பண்ண போறோம்ட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் பாருங்க. செலிப்ரேட் பண்ண போறோம். இங்க வரல கேஸ், செலிப்ரேட் பண்ண போறோம்.
ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமே 10 ரூபாயும் தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிரி தாரே பட்டு கிளி வாடி தரப்பு பக்கம் 10 ரூபாய் வேணாம் கண்ணில் வேணாம் மசப்பி நிக்கிற மாமா என்ன சுத்தி விட வேணாம் இது வருஷம் இப்போ வந்துட்டு லோகேஷ் பர்த்டே ஃபைனல் செலிப்ரேஷன் முடிஞ்சுது. யூடியூப்ல நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்க. அதோ இங்கே தான் ஃபைனல் செலிப்ரேஷன் பண்ணோம். எண்ட் ஆஃப் தி செஷன். இல்லை இன்னொன்று ஒன்று இருக்கு லாஸ்ட், அதான் ஃபைனல் லோகேஷ்க்கு. அது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பை சொல்லுங்க. கேக் எடுத்துக்கோங்க. ஹாய், அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டோம். இப்போ நம்ம நிறைய செலிப்ரேஷன்லாம் சும்மா செலிப்ரேட் பண்ணிட்டு லோகேஷ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். எனக்கு நல்லாவே போகாது அப்படின்னா, சரி அப்படி ஃபீல் பண்ணிட்டானேன்றதுக்காக என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தான் எண்டில் வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பண்ணேன். நிறைய பேர் நிறைய மூட் அவுட் பண்ணாங்க, நிறைய பேருக்கு எதுவுமே பிடிக்கல. அதெல்லாம் வந்துட்டு தாண்டி நாங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டோம். நானும் நிறைய திட்டினேன் இன்னைக்கு ஃபுல்லாக குழந்தைய, பாவம் சாரி. ஆனால் இன்னைக்கு சாரி கேட்க மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவள்தான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவள் தான் இல்லை, நான் பேசுவேன். நான் பேச போகிறேன். இது வரைக்கும் நான் வீடியோவில் நான் நிறைய பேசி நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் நான் வாயை திறந்தேன்னா நான் மூடுற ஆளே கிடையாது. எப்பா நீ வாயை மூடுறான்ற அளவுக்கு நான் பேசுவேன். ஸோ மொக்க போடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு சொல்கிறேன், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே மார்னிங்லேருந்து நிறைய கிஃப்ட் லோகேஷ்க்கு. அப்பா வந்துட்டு ஷூ கொடுத்தாரு, அம்மா ட்ரெஸ் கொடுத்தாங்க, சந்தியா தங்கச்சி கேக் வெட்டினா, பிரதர் இன்லா வந்துட்டு ஷூ வாங்கி கொடுத்தான், அதுக்கப்புறம் மாமியார் கேக் வெட்டினாங்க, நான் கேக் வெட்டினேன், நான் 2 கிஃப்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேறு விஜய் வந்துட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. குழந்தை அப்படியே ஜாலியாக இருந்தேன். நானும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன். ஜாலியாக இருக்கா அப்படியே செம்மையா. எப்படி போச்சு? அதான் சொல்ல வரேனே, மார்னிங் ஏஞ்சதுலேருந்து சரி ஓகே ஈவெண்ட்டு போகிறோம், எப்படியும் நம்மளோட ஒர்க்கு அது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே சரி நம்ம செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினச்சேன். 10 மணிக்கு மேலேயும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரில. சரி ஓகே ஒரு 2 மணிக்கு ஈவெண்ட் டிஸ்மேண்டில் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். 2 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகலை. 2 மணிக்கு போய் கடைசியில் 6 மணிக்கு அந்த ஒரு குளிச்சோன்னா நம்ம ஆசைப்பட்ட ட்ரெஸ் எடுத்து போட்டு அப்போ தான் நமக்கு அந்த ஃபீல் வருது பர்த்டே இன்றைக்கி நமக்கு அப்படின்னு. அதை போட்டப்போவே மனசுலாம் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிச்சு, பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் மேடம் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு மஜாவாக வந்து நின்னாங்க. அப்புறம் செம்மையாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவும் அன்எக்ஸ்பெக்டடாக கிஃப்ட்டு கொடுத்தாரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாதிரி பிளான் பண்ணி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரு, அந்த ஷூ கொடுத்தாரு. ரொம்ப லைக் பண்ணேன். என் தங்கச்சியும் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இது வரைக்கும் கேக் வெட்டினதே இல்லை என் பர்த்டேக்கு. யார் பர்த்டேக்குமே வெட்டினது இல்லை அவள். ஏன்னா அவள் இப்போ தான் காலேஜ் படிக்கிறா, க்ரோப் ஆகிட்டு வரா. ஸோ அவள் எப்படியோ காசுலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி கொஞ்சம் கேக் வெட்டியிருக்கா. அதுவும் ஹாப்பி பர்த்டே உடன்பிறப்பு அப்படின்னு போட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா இது கேக்கில் உடன்பிறப்பு, இன்னம்மா ஏன் உடன்பிறப்புன்னு போட போகிறாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா அப்போ தான் தெரிஞ்சுது அவங்க வெட்டுறான்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுக்கலாம் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே எனக்குன்னு 2 டிஷர்ட் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது லைக் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு என் பிரதர் இன்லா, என் மச்சான், என் சுமன் ராஜ் அவர்கள் வந்துட்டு எனக்காக கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி 1 வாரம் வேலைக்கு போய் எனக்காக அது என்ன விஐபி படத்தில் வந்துட்டு ஃபோன் வாங்கணும்ட்டு வேலைக்கு போயிட்டு 1 மாதம் ஃபோன் வாங்கிட்டு நின்றுடுவானு, நாளையிலேருந்து வேலைக்கு போக மாட்டேன்ட்டான். 1 வாரம் எனக்காக கடினமாக உழைச்சி இந்த வெயிலில் கடினமாக பாவம் உழைச்சி எனக்காக ஷூ வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் பிராண்டட் தான், நல்ல ஷூ, அதுவும் ஒரு காஸ்ட்லியான ஷூ வாங்கி கொடுத்துருக்காரு. நாளிலேருந்து நான் வேலைக்கு போக மாட்டேன்ட்டாரு. அதுவும் நான் சொன்னேன் காசு வேஸ்ட் பண்ணாதடா வேணாடா அப்படின்னு சொல்கிறேன். அப்பயும் அவன் கேட்கல. எனக்காக என் மேலே அவ்வளோ பாசம் அவனுக்கு, அதனால் அவன் பண்ணிட்டான்.
அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் பழக்கம்லாம் இல்லை, ரொம்ப க்ளோஸும் இல்லை. ஸோ நாங்கள் பழகுன ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடில் மந்த்து தான் நாங்கள் பழகினோம். அதில் வந்துட்டு ஒரு நல்ல பாண்ட், ஒரு நல்ல ஒரு சோல், நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எல்லாமே விஜய்கிட்டேருந்து கிடைக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக அவர் இன்றைக்கி எனக்கு பர்த்டேன்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. 2 பேரும் ஒரே டைம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ பர்த்டேக்கே போய் பர்ச்சேஸ் பண்ணேன். அவரும் வந்தார், ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் ப்ரௌன் கலர் ஒரு ஷர்ட் போட்டு வருவோம், அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அது என்ன கலர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் எடுத்து கொடுத்த ஷர்ட்டுன்னு நானும் யூடியூப்பர் தாங்க, நான் பேசுவேன், கொஞ்சம் தாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மை மதர் இன்லா அவங்க வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கேக் வெட்டினாங்க. அதுவும் என் பேர் யாரும் ஒரு சீரில் கேக்கிலலாம் போட மாட்டாங்க. லோகேஷ் இதை கூட வேறு ஏதோ குமாரில் வேறு போட்டாங்க. இவனுங்க வேறு பசங்க போயிட்டு என் பேரை லோகேஷ்னு போட சொன்னால் லோகேஷ் குமார்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு யாருமே இல்லை, என் பேர் வெறும் லோகேஷ் தாங்க, குமார்னு வேறு போட்டு வச்சிட்டானுங்க. வேணும்னு பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் திட்டுவாங்கனானுங்க. அப்புறம் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கேக் கட் பண்ணாங்க, அதுவும் அன்எக்ஸ்பெக்டடு. அப்புறம் அப்படி அவங்க பாட்டி அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலப்பா, ஸோ உனக்கு என்ன பிடிக்குமோ நீ அதை வாங்கிட்டு என்கிட்ட காமி அப்படின்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் நான் ஒரு வாட்ச் வாங்கணும்னு நான் நினச்சிருக்கேன். வாட்ச் வாங்கிடுவேன் நாளைக்கு, நான் அதை உங்களை காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கா? வேறு யார் நம்ம தான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி. எல்லாரும் பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது, அவங்க டீட்டெயில்ஸ் பற்றி பேசுறது 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். மேடம் பற்றி பேசணும்னா சொல்லிகிட்டே போகலாம், அதனால தான் கடைசியாக வந்தேன். ஸோ இப்போ என்னென்னா நம்ம காலையிலேருந்து பர்த்டே முன்னாடி நாள் நைட்டு 12 மணிலேருந்து ஒரு கேக்கை செஞ்சு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சரி ஓகே, எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டா திரும்ப ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவா போல் அப்படின்னு நினச்சேன். காலையில் எந்த சர்ப்ரைஸும் பண்ணல, மதியம் எந்த சர்ப்ரைஸும் பண்ணல. சரி ஓகே எல்லாம் பண்ணுவா, வெயிட் அண்ட் சி அப்படின்னு வெயிட் பண்ணால் சிறப்பாக பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தாங்க. ஷூ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என் கூட நிறைய சர்ப்ரைஸ் பண்ணாங்க. என் கூட இருந்துட்டு எனக்கு தெரியாமல் தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க. கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் பிளான் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி, அதுவும் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கலரில் பலூன்லாம் ஊதி, பலூன் மிஷின் கூட இல்லை பாவம், பசங்களை வாயில் என்னெல்லாம் பண்ணியிருக்கா பசங்களை போட்டு பாவம் எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு அந்த கோல்டு ஃபயர்லாம் வச்சு சும்மா மாஸ் என்ட்ரி கொடுத்து மச்சாவாக வர வச்சாங்க, வெல்கம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேயே கேக் கட் பண்ணிவிட்டு இங்கே அந்தம்மா கேக் கட் பண்ணாங்க. டாடான்னு போட்டு மை டாடா ஹாப்பி பர்த்டே மை டாடா அப்படின்னு போட்டு கேக் கட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், பிளாக் கரண்ட்டு பட்டர்ஸ்காட்ச் கிடைக்கல, பட்டர்ஸ்காட்ச் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் கிடைக்கல, அதனால் பிளாக் கரண்ட் வாங்கியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ஓகே செம்மையாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து வெளியில் போனோம். டாபான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே மதுரையில் கேக் கட் பண்ணாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே வீடியோ பேசினாங்க. ஓ இதுதான் லோகேஷோட ஃபைனல் வீடியோ அப்படின்னு முடிக்க மாட்டேன், இன்னொன்று இருக்குது அப்படின்னு. இன்னொன்று இருக்கா? ஆல்ரெடி சாப்பிட்டு வெளில வரும். கேக் கட் பண்ணும் போதே 12 மணியோ ஏதோ 11:50 இது ஆயிடுச்சு. 12 மணி மேலே ஆயிடுச்சு. 12 மணி பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாயோ அப்படின்னு யோசிச்சா வந்தேன். வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா எனக்காக மேடம் போயிட்டு கடையாக திரிஞ்சு எனக்கு கோல்டு கம்பல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் கோல்டில் எதுவுமே போட்டதில்லை. இது வரைக்கும் நான் கோல்டில் ஒன்று கூட போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம். குட்டி வயசில் போட்டிருப்பேன், குட்டி வயசுலாம் போட்டிருக்கேன். காது குத்தும் போது கோல்டு தான் போட்டு வந்திருப்பேன், நிறைய கோல்டு போட்டிருக்கேன். பட் ஆனால் விவரம் தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பெரிய ஆம்பளை ஐட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரிலாம் டைமில் நான் போட்டதில்லை. ஸோ திஸ் இஸ் ஃபார் மை ஃபர்ஸ்ட் கோல்டு, திஸ் ப்ரீஷியஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. ஸோ தேங்க்யூ.
அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது கண்ண மூடுது அப்படின்னாங்க. இன்னொன்னா இதுவே பெரிய கிஃப்ட்டு. இன்னொன்று என்ன நீ வாங்கின அப்படின்னு பார்த்தா நமக்காக இந்த அம்மா போயிட்டு நைக் வாங்கி வந்திருக்காங்க. நைக் அதுவும் சும்மா இல்லைங்க, பிராண்டட். நீங்கள் நம்ப மாட்டிங்கன்னா டேக் பார்த்துக்கோங்க, டேக் செக் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரிஜினலு. ரேட் என்னன்னு கேட்குறேன், சொல்ல மாட்டுறாங்க. ரேட்டு எப்படி உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே. சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நான் சீரியஸாக சொல்கிறேன், என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கூட தெரியும் இந்த நைக்கு, இந்த அடிடாஸ் இதெல்லாம் அவனுங்க நான் 9th 8th 10th படிக்கும் போதே போட்டானுங்க. இந்த மாதிரி மச்சான் இது எவ்வளோ தெரியுமா, ஒரிஜினல்ரா, 3000 ரூபாடா மச்சான், 3500 ரூபாடா, ஏய் அழுக்கு பண்ணாதடா, ஏய் என்னடா மெலிக்கிற அப்படிலாம் சொல்லுவானுங்க. நானும் போட்டிருக்கேன், நைக்கிலாம் போட்டிருக்கேன், லோக்கல் போட்டிருக்கேன், ஒரு 300 ரூபாயில் 400 ரூபாயில் ஐக்கோன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். மச்சான் இதையும் ஒரிஜினல் தாண்டா அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவானுங்க ஈஸியாக. அந்த மாதிரிலாம் அப்போ ஆசைப்பட்டேன் 8th 9th 10th ஒரிஜினல் எப்படின்னா போடணும் அப்படின்ட்டு. இதுவும் என் ஆசை தான். எப்படியோ நான் இதெல்லாம் சொன்னதில்லை அவர்கிட்ட, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக அவளே பண்ணிக்கிறா. எனக்கு ஆசை தான் பிராண்டட்லாம் போடணுன்ட்டு. அதுவும் ஸ்லிப்பர் பிராண்டடு. எனக்கு வந்துட்டு ஐயோ அது வேறு 2000 ரூபா கொடுத்து வாங்கணுமா, 3000 ரூபா கொடுத்து வாங்கணுமா, 5000 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை. பட் ஆனால் சிறப்பான செய்கை பண்ணிட்டாங்க. ஸோ அதாங்க, நான் பிராண்டட்லாம் போட்டதில்லை. ஸோ எனக்கு இது கூட இது செகண்ட்ரியாக தான் தெரிஞ்சுது. ஒரு மாதிரி அந்த நைக்கு ஸ்லீப்பரை தூக்கிட்டு வந்து கொடுத்துன்னு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி ஃபீல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒன்று ஆசைப்பட்டு நம்ம இந்த இப்போ கிடைக்கிறதுன்ற போது அது ஒரு செம்ம ஃபீல். நானும் பிராண்டட் தாண்டா புஷ்பர் ராஜிட அப்படின்னு ஒய்ஃப் கொடுத்துட்டாங்க பிராண்டு. ஓகேவா மச்சாவா, நல்லாவே போக மாட்டுது, சோகமாக போயிட்டுருக்கு, டல்லாகவே போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, நிறைய ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் நடந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு ஹாப்பி என்டிங்காக ஒரு டாட் இருக்கிறாங்கன்னா ஒரு குட் ஃபீல் இருக்கிறது. ஷீ இஸ் ஒன்லி மை கேர்ள். ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்குமே. ரீசன் அபி நீ மட்டும்தான். எனக்கு சத்தியமாக இந்த பர்த்டேயில் போன பர்த்டே இதெல்லாம் நிறைய கிஃப்ட் வந்துச்சு. பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு போன பர்த்டேக்கு அபி கிஃப்ட் தந்தில்லை. எனக்கு அதே மாதிரி அபி கிஃப்ட் தந்தே எனக்கு வந்துட்டு ரொம்ப மாதக்கணக்காகிடுச்சு. ரொம்ப மாதக்கணக்காக வருஷக்கணக்காகிடுச்சு. 1 to 1.5 years கிட்ட ஆயிடுச்சு. அதனால் மொத்தமாக சேர்த்து வச்சு பட்ஜெட் என்கிட்ட வேறு எல்லா காசும் நான் காலி பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். அது வேறு என்ன கணக்குன்னு தெரியல, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போது. அது வேறு இல்லை என்னன்னா ஃபஸ்ட்டு தான் நிறைய கிஃப்ட் கொடுப்பேன் லோகேஷ்க்கு. சும்மா என் பர்த்டேனா அவனுக்கு கிஃப்ட் கொடுப்பேன். என் பர்த்டேக்கு வாலண்டரியாக வந்துட்டு வாட்ச் வாங்கி கொடுப்பேன், பர்ஸ் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி என் பர்த்டேக்கெலாம் அவனுக்கு கொடுப்பேன், அவன் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுப்பேன். சும்மா அடிக்கடிக்கெலாம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன். ஆனால் இப்போ என்னாச்சு, ஒரு 1.5 years நல்லா தான் சம்பாதிச்சோம். 1.5 years அப்போல்லாம் வந்துட்டு கிஃப்ட்டுன்றது ஒன்று காணா போயிடுச்சு. லோகேஷ்க்கு நான் கொடுத்ததே இல்லை. போன லாஸ்ட் பர்த்டே கூட சும்மா கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம், அவ்வளோதான். வெளியே போகணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, தவிர எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த வாட்டி கொடுக்கணும். அதுவும் செம்ம எப்போ யோசிச்சதுன்னா, நான் வந்துட்டு இப்போ நைட்டு கொடுக்குறதா பிளான்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 7 o'clock திடீர்னு யோசிச்சேன். பிளானே போடல எதுவுமே. என்ன சொல்கிறது, எத்தனை மணிக்கு, ஒரு 6 மணி வரைக்கும் கூட எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாது. 6 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒன்றா பிளான் போட்டு சரி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது. 18ஆம் தேதிக்கு பர்த்டேனா எல்லாரும் வந்துட்டு முன்னாடியே ப்ரீவியஸாக போய் ட்ரெஸ் எடுப்பாங்க. நாங்கள் ட்ரெஸ்ஸே காலையில் போய் எடுத்தோம். ஸோ இந்த பர்த்டே வந்துட்டு ஒரு மாதிரி மெமரபிளான பர்த்டேவாகவும் போச்சு, மறக்க முடியாத நாளாகவும் போச்சு. அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சு, கொஞ்சம் நெகட்டிவாகவும் போச்சு. அதனால் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் இந்த பர்த்டேவை. ஸோ தேங்க்யூ எல்லாருக்குமே, தேங்க்யூ. எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, எனக்கு கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ, முக்கியமாக எனக்கு ப்ளஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. எங்களோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம், அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ.
வேறனா சீரியஸாக நான் எமோஷனல் ஆகிட்டேன் அப்படி நீ அந்த கிஃப்ட்டை கொடுத்தனும் என் கண்ணை கலந்துச்சு சத்தியமாக. அதனால தான் நான் அப்பயே வீடியோ நான் விஜய்க்கு ஸ்டாப் பண்ணாத நான் பேசணும்னு சொன்னேன். அப்பயே நான் நிறைய பேசணும்னு சொல்லியிருக்கேன். நான் நீ ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் சொல்கிறேன். என் கண்ணை கழிச்சு அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட நீ அந்த விஜய் அந்த கொடுக்கும்போது நீ ஜூம் பண்ணி நான் பார் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன். அதனால கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் பேசியிருந்தேன்னா அழுதுட்டு இருப்பேன் கன்ஃபார்ம். ஸோ தேங்க்யூ டி, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். எப்படி என்ன பர்த்டேவை எனக்கு நல்லா கொடுத்துட்டேன். பிளானே இல்லாமல் பிளானை செய்ய சம்பவம் நான் சூப்பராக பண்ணிட்டேன். பிளானே போடல. இதில் ஹைலைட் என்னன்னா 2 மணிக்கு டிஸ்மேண்டிலுக்கு கிளம்பணும். 12:30 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கிட்ட படுத்து. லகேஷ் பாய் இதெல்லாம் இந்த பொண்ணு தூங்குது. நான் அப்படியே நினச்சேன் இந்த பொண்ணு நான் தூங்குது, பிளான் எதுவும் போடலையோ, சர்ப்ரைஸ் ஏதோ நடக்காதோ. இது வேலை நானே கேட்குறேங்க, என்ன கதவுலாம் மூடுறீங்க, கேக் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற கேக்கே இல்லை. ஃப்ரிட்ஜ் திறந்து அது தெரியாம திறந்துட்டேன். கேக் இருக்கா? ஃப்ரிட்ஜு திறந்துட்டேன். ஏதோ ஃப்ளோவில் ஏதோ ஒரு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன்னா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணணும். ஐயோ சாரி ஃப்ரிட்ஜில் கேக் இருக்கா தெரியாமல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் கேக்கே இல்லை. நான் இவங்க இப்போலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறது இல்லை போலியே நினச்சி சரி விடு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணிட்டோம். ஸோ இதாங்க ஸோ என்னோட பர்த்டே ஸ்டோரிஸ், பர்த்டே விலாக்ஸ். நான் இது வரைக்கும் இவ்வளோ பேசுனதில் பிளேடு போடுறவன் மொக்க போடுறவன்லாம் சொல்லாதீங்க. ஏதோ என்னோடய எமோஷன் என்னோடய ஹாப்பினஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், ஜஸ்ட் அவ்வளோதான். Once again, happy birthday to you, Dada. தேங்க்யூ ஸோ மச் நபீமா. கிரிஞ்சாக தான் இருக்கும் இருந்தாலும் வேற வழி இல்லை. பாருங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக இருக்கல. சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம அமைக்கிடுங்க. பை. ஹாப்பி என்டிங்.